மாநிலத்தில் முதலிடம் பிடித்த மாணவி ஆர்த்தி ஊத்தங்கரை வித்யா மந்திர் பள்ளியில் படித்தவர். அவருடைய ஆசிரியர்களுடன் எமது கிருஷ்ணகிரி செய்தியாளர் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். பிரகாஷ், இப்போ நீங்க ஆசிரியர்கள் கிட்ட இருக்கீங்க. அந்த பள்ளியில் படித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க எந்த அளவுக்கு ஊக்கம் கொடுத்தாங்க? மாநில அளவில் அந்த பள்ளி முதலிடத்தை பிடித்திருக்கிறது. அவங்களுடைய மகிழ்ச்சி என்பது எப்படிப்பட்டதாக இருக்கு? அவங்க கிட்ட கேளுங்க. நிச்சயமாக தற்போது ஊத்தங்கரை ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி மெட்ரிக் பள்ளியின் 2 மாணவர்கள், அதாவது மாணவி ஆர்த்தி மற்றும் மாணவர் யஷ்வந்த் ஆகிய 2 பேரும் தலா 1195 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தையே முதல் மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்துள்ளனர். தற்போது இந்த பள்ளியில் இந்த மிக கொண்டாட்டமாக காணப்படுகிறது. அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வைத்து இந்த கொண்டாட்டத்தை ஒரு மகிழ்ச்சியாக பகிர்ந்து வருகின்றனர். இது குறித்து அந்த மாணவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கல்வியை வழங்கினார்கள் என்பது பேசுவதற்காக பள்ளியின் முதல்வர் அவர்கள் நம்மோடு இருக்க, அவரோட நம்ம பேசலாம். ஐயா வணக்கம். நீங்க சொல்லுங்க, இந்த பள்ளியில இப்ப 2 மாணவர்கள் மாநிலத்திலே முதலிடம் பிடிச்சிருக்காங்க. அவர்களுக்கு எந்த மாதிரியான கல்வி எல்லாம் கொடுத்தீங்க? உங்களுடைய ஊக்கத்தும் எந்த அளவுக்கு இருந்துச்சு அவங்களுக்கு, அதை பத்தி சொல்லுங்க. நாங்க மாணவர்கள் காலையில இருந்து மிகவும் நைட் வரைக்கும் பெருமையான முறையில் கோச் பண்ணி அவரை மேல கொண்டு வந்திருக்கிறோம். எங்கள் ஆசிரியர் பெருமக்களும் எங்களுடைய பள்ளி தாளாளரும் அனைவரும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால நாங்கள் இந்த சாதனை சாதிக்க முடிஞ்சது. வருடம் எங்களுக்கு நாங்கள் முதலிடம் வந்திருப்போம். போன வருடம் தவிர மற்ற அனைத்து வருடங்களிலும் எங்கள் பள்ளி மாநில அளவில் முதலிடம் பெற்று வருகிறது. எங்கள் பள்ளியுடைய தற்போது 412 மாணவர்கள் அரசு பொதுத் தேர்வில் +2 எழுதினார்கள். இதில் 2 மாணவர்கள் இயற்பியலிலும் 31 மாணவர்கள் உயிரியலிலும் 9 மாணவர்கள் வேதியியலிலும் 81 மாணவர்கள் கணிதத்திலும் 200 பெற்று மாநில அளவில் சாதனை படைத்திருக்கின்றார்கள். எங்கள் மாணவர்கள் மிகவும் திறமையான முறையில் நாங்கள் வழிநடத்தப்பட்டதாலும் பள்ளித்தாளாளர் எங்களிலிருந்து சிறந்த முறையில் வழிநடத்தப்பட்டதாலும் இந்த சாதனை புரிவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக ஆசிரியர் கூறியது போல இவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அவர்களுக்கு நல்ல பாடங்களை கற்பித்தால் மட்டுமே இந்த சாதனை படைக்க முடிந்தது என்று தெரிவித்தார்கள். அடுத்ததாக நம்முடைய அவருக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர் நம்மோடு இருக்க, அவரோட நம்ம பேசலாம். ஐயா வணக்கம். நீங்க எந்த மாதிரியான டீச்சிங்ஸ் எல்லாம் நீங்க பண்ணீங்க? அவங்க இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கான சாதிக்கிறதுக்கான காரணம் எப்படி அமைஞ்சது? எப்பொழுதும் எங்கள் வழக்கமாக எங்கள் பள்ளி நேரம் காலையில் 7 மணி முதல் இரவு 8 மணி வரை எங்களுடைய தாளாளர் எப்படி சொல்கிறோம் அது மாதிரி நாங்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பிரின்சிபலுடைய வழிகாட்டுதல் பேரிலும் நாங்கள் எங்களுடைய மாணவர்களை ட்ரெயின் அப் பண்றோம். ஓரளவுக்கு மாணவருடைய கோஆபரேஷன் இல்லாமல் எங்களுடைய இவ்வளவு மதிப்பெண் நாங்கள் எடுக்க முடியாது. இது காரணம் எங்களுடைய மேனேஜ்மெண்ட்டும் ஒரு பெரிய காரணம் தான். இதுவரை நான் ஒரு இயற்பியல் ஆசிரியர். இதுவரையிலும் தமிழ்நாட்டில் 5 பேர் தான் இயற்பியல் 200க்கு 200 மதிப்பெண் பெற்றிருக்கார்கள். அதில் எங்களுடைய பள்ளி 2 என்பது நாங்கள் பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக 2 மாணவர்கள் மாநிலத்தை முதல் மதிப்பெண் பெற்றது இந்த பள்ளியில மிக மகிழ்ச்சியாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர்.